நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நேத்திக்கு சொல்லலை இன்னைக்கு சொல்லலை, கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். யோசிச்சு பாருங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோயற்ற வாழ்வு வேணும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததும் சொல்லி கொடுத்துருக்காங்க, சுத்தம் சோறு போடும். அப்போ அந்த அரசாங்கத்தில் ஒரு திட்டம் கொண்டு வராங்க, சுத்தமான இந்தியா, தூய்மையான இந்தியா, ஸ்வச் பாரத் அப்படிங்கிறாங்க. நம்ம உடனே ஸ்வச் பாரத்னு பெரிய விதத்தில் திங்க் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கிறோம். என்ன திங்க் பண்ணுறோம் யோசிச்சு பாருங்க. என்னமோ ரோடா தெருவா எல்லாரும் போய் ஒரு ரோடா க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறது தான் ஸ்வச் பாரத்னு யோசிக்கிறோம். ஆனால் அரசாங்கம் என்ன நினைச்சது முதல்ல, ஸ்வச் பாரத்ங்கிறது மக்கள் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும். எதற்காக இந்த அரசாங்கம் மக்கள் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் யோசிக்கிறாங்கன்னு யோசிக்கணும். ஏன்னா 130 கோடி மக்கள்ல 123 கோடி மக்கள் வருமான வரி செலுத்தாதவங்க சாதாரண குடிமக்கள். இந்த 123 கோடி மக்கள்ல ஒரு 20 to 23 கோடி குழந்தைகள் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கின்ற குழந்தைகள், 20 to 25% குழந்தைகள் பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிற குழந்தைகள். ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் நல்ல கழிப்பறைகள் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்ய நினைத்த அரசு இந்த அரசு தான். அப்போ அந்த நோய்ங்கிறத வார்த்தையே இந்த நாட்டிலேருந்து ரிமூவ் பண்ணணும்னா சுத்தம்ங்கிற ஒரு பெரிய கான்செப்டை இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு போகணும், ஆணி வேறு அளவுக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் சுத்தமான இந்தியா ஸ்வச் பாரத் கொண்டு வந்து தெருக்கு தெரு கழிப்பறைகள், பள்ளிக்கு பள்ளி கழிப்பறைகள், கிராமங்களுக்கு கிராமங்கள் கழிப்பறைகள். ஒரு குடும்பத்திற்கு உரிய மெடிக்கல் பெனிஃபிட் வேணும், 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் பெனிஃபிட்டில் கவர் பண்ணணும் அப்படின்ட்டு ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. ஒரு தகப்பன் ஒரு தாயார் அவங்களுடைய குழந்தைகள் எல்லோரையும் கவர் பண்ணி 5 லட்சத்துக்கு கவர் பண்ணி. அப்போ யோசிச்சு பாருங்க, நோய் வரக்கூடாதுன்னு யோசிக்குது ஒரு அரசாங்கம். நோய் வந்துட்டா அதுக்குரிய செலவை எப்படி இந்த அரசாங்கமே ஏற்றுக்க முடியும்? இதெல்லாம் அம்பானிக்கோ ஆதானிக்கோ கொண்டு வந்தாங்க தான் யாரும் சொல்ல முடியாது. சரி, அப்படியே அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்துருச்சு. அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் கவர் பண்ண முடியாமல் ஏதோ தலைவலியோ காய்ச்சலோ மருந்தோ அப்பப்போ ஏதோ சின்ன வியாதிக்கு மருந்து கொடுக்க இன்சூரன்ஸில் கவர் பண்ண முடியாது. சின்ன வியாதி, ஒரு ஃபீவர் வந்துருச்சு, ஒரு வயிற்று வலி வந்துருச்சு, மருந்து வாங்கணும், இதுக்கெல்லாம் போய் இன்சூரன்ஸ் கம்பெனியில் நிற்க முடியாது. அப்போ இந்த அரசாங்கம் யோசிக்கிறது, மெடிக்கல் கம்பெனிலாம் நிறைய லாபம் சம்பாதிக்கிறாங்க, மருத்துவ கம்பெனிகள் நிறைய லாபம் சம்பாதிக்கிறார்கள். ஏழைகளுக்கு மருந்து குறைந்த விலையில் நல்ல மருந்து கிடைக்க வேண்டும். மருந்து கிடைக்கணும் சொல்ல, குறைந்த விலையில் நல்ல மருந்து நியாயமாக கிடைக்கணும். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஊரிலையும் ஜன் ஔஷதிங்கிற திட்டத்தில் 100 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய மருந்து 12 to 15 ரூபாய்க்குள்ளே வாங்குற அளவுக்கு மருந்துக்கள் குறைந்த விலையில் கிடைக்கிற திட்டம். யோசிச்சு பாருங்க. இதை விட ஒருத்தர் ஒரு அரசாங்கம் ஒரு குறுகிய 5 காலத்தில் யோசிச்சு கொடுக்க முடியுமா? என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்கிறாங்க. யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள். தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள். தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.